எஸ் ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சவுத் ஃபால்ஸ் போனோம். அப்புறம் ஒரு குட்டி ஃபால்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸாக போடுவேன், அதை பாருங்கள். மொத்தம் இங்கே வந்து 12 ஃபால்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு லூப். ஆக்சுவலாக அதில் இறங்கி நீங்கள் இந்த ட்ரையலில் நடந்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 12 ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. 12 ஃபால்ஸ் இட்ஸ் ஹாட் டு கவர் ஃபார் மீ, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. ஸோ நான் ஒரு 2-3 மேஜர் ஃபால்ஸை கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சவுத் ஃபால் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது வந்து நார்த் ஃபால்ஸ் இது. ஸோ இந்த ட்ரெயினில் இறங்கி போயிட்டு ஒரு 15 minutes வாக் பண்ணால் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ அண்ட் கோ டவுன் அண்ட் சி. ஓகே, என்னோட ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே நான் வந்து உங்களுக்கு நார்த் ஃபால்ஸ் நான் காட்டுறேன். ஓகேவா? யா, திஸ் இஸ் த வே டு கோ கைஸ். ஸோ பாருங்கள், இது ஒரு 15 minutes வந்து நம்ம நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபால்ஸ்க்கு. பட் இந்த வே வந்து அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபால்ஸ் தான் கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வே போகிற வழி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துட்டே வாங்க. மொத்தம் 12 ஃபால்ஸுங்கிறாங்க. 12 ஃபால்ஸ் சில பேர் போய் கவர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம வந்து காலம்பரே வரணும் போல் இருக்குது. ஸோ காலம்பரே வந்துட்டு காலையிலே ஸ்டார்ட் பண்ணால் மேபி அந்த ஒரு லூப் அப்படியே கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஹாட் ஃபார் அஸ். ஏன்னா நாங்கள் நேற்று ராத்திரி வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வர்றப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 1 o'clock 12:30 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்குறதுக்கு நான் வந்து ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் என்னால் எழுந்துக்க முடியல. நான் எழுந்ததே வந்து ஒரு 9:30 10க்கு தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா சுத்தமாக முடியல ட்ரைவ் பண்ணதுனால. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போனேன். ஸோ அதனால் ரொம்ப சரி, வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போனேன். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் மார்னிங் எந்திரிக்க முடியல. ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் ஒன். ஸோ ஒரு 3 இது என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ வாங்க நம்ம அப்படியே போவோம், பார்த்துட்டே போகலாம். இப்போ ஈவினிங்கும் ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு கோ டு போர்ட்லாண்ட். ஸோ போர்ட்லாண்ட் அது 1 to 1.5 hours ட்ரைவ் இங்கேருந்து. ஸோ இன்றைக்கி நைட்டு அங்கே தான் நான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் டு ட்ரைவ் ஆல்சோ அகெயின். வே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இட்ஸ் நைஸ். Where we have to go? Have to go this way or that way? We have to go this way? In the way? In the way cover பண்ணனும். Which way we have to go, Gunsi? Hi. Sorry, I had to go to the falls, so this is the way to go. This is the way to go to the upper North Falls. North Falls, okay. Yeah, sure. No, don't worry, you won't. It's not very far. Yeah, sure. Thank you. Sorry guys, கொஞ்சம் வே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து போயிட்டுருக்கேன். நடந்து போயிட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும். ஆக்சுவலாக வாக் பண்ணால் தான் தெரிய வரும். பாருங்கள், வியூ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து
ஒரு 5:15 அப்படி ஆகுது. கொஞ்ச நேரத்தில் இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ ஃபால் வந்துருச்சு இல்லை, அக்டோபர் ஒரு 10 தேதி ஆக போகிறது இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும், அடுத்தது ஹாலோவின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாலோவின் முடிஞ்சு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்ததுன்னா இங்கெல்லாம் கிறிஸ்மஸ் ரொம்ப பாப்புலர். அதனால் கிறிஸ்மஸ் டைம் வந்துடும். அப்புறம் கிறிஸ்மஸ் முடிஞ்சால் நியூ இயர். ஸோ இனிமேல் ஒரு 3 monthsக்கு வந்து ஹாலிடேவும் அதுவும் அப்படி தான் போகும் நியூ இயர் வரைக்கும். ஸோ அழகாக போகுது பாருங்கள். இந்த வே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள், ஒரு 2 பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எல்லோரும் பார்த்துட்டு திரும்புகிறாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோம் ஆக்சுவலாக. Hi guys. How you doing? We're just seeing how many babies we can find in the moss tree right there. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். யா, see here. ஒரு சின்ன ஒரு குட்டி பாண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. வெரி நைஸ். நிறையா பேர் முடிச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் இப்போ தான் போகிறோம். என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு. யூனோ ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரையல் போகிறது அண்ட் இந்த நேச்சுரல் வியூஸ் எனக்கு யூஸ்வலாக பிடிக்கும். நான் வந்து முன்னாடி என்னால் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. பிகாஸ் என்னோடய சன் வந்து படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஸ்கூலு, அவனோட படிப்புன்னு காலேஜ் வரைக்கும் அப்படியே போயிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சுற்றலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது. அது வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், என்னோடய சன்னை டேக் கேர் பண்ணிப்பேன். ஸ்கூலில் விடுறது, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அவனுக்கு ஹோம் ஒர்க் அப்படின்னு அவனோடய எனக்கு வந்து கிண்டர் கார்டன்லேருந்து 12th grade வரைக்கும் அவனோடைய லைஃப் போயிடுச்சு. அவனும் கொஞ்சம் அப்போயே கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கணும். க்ரேஸியாக அவனோட படிப்புன்னு இருந்ததுனால இந்த சுற்றுற ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு இல்லை. இப்போ காலேஜ் போய் அதுக்கப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஸோ இனிமேட்டும் நான் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணாமல் நான் வந்து அப்படியே எதுவுமே பண்ணாமல் எனக்குன்னு இருந்தேன்னா அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்குன்னு எதுவும் நான் லைஃபாக லிவ் பண்ண மாதிரியே இருந்திருக்காது. ஸோ அட்லீஸ்ட் when I turn back எனக்கு கொஞ்சம் குட் மெமரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ராவலிங் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து சரி நம்ம வந்து இந்த போகிறோம், எவ்வளோ பிளேசஸ் போகிறோம், சரி அது நம்ம ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல் போட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் வந்து இதையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தோணிடுது. ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் ஃபைன் டே சரி இப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஒன்றும் உதவாது அப்படின்ட்டு ஒன் ஃபைன் டே நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லி ஓகே ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஒன் ஃபைன் டே. ஏன்னா ஒரு டிசிஷன் நம்ம மேக் பண்ணுறோன்னா ரொம்ப யோசிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப யோசிக்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ ஓகே, ஒன்ஸ் டிசிஷன் இஸ் மேட் ஜஸ்ட் டோன்ட் டர்ன் பேக், ஜஸ்ட் கீப் கோயிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துருச்சு. கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால்ஸ் அந்த சத்தம் கேட்குது. இதுவும் ஒரு குட்டி ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பிக் ஃபால்ஸ் அப்படி சொல்ல முடியாது, குட்டி ஃபால்ஸ் தான் இதுவும். பட்டு இந்த போகிற வழி தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். மாதிரி காமாக ஒரு நேச்சுரல் ஒரு சினிக்கோடு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த போகிற வே டு த ஃபால்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி நல்லா வாக்கிங் ஹைக்கிங் நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் நல்ல நடை. பட்டு யா வி ஹாவ் டு பர்ன் அவுட் அவர் கேலரிஸ். இல்லை டெய்லி அட்லீஸ்ட் சாப்பிட்ற சாப்பாடோட கேலரிஸாவது நம்ம பர்ன் பண்ணாதானே இருக்கிற வெயிட்டையாவது மெயின்டைன் பண்ண முடியும். வெயிட்டு தான் குறையவே மாட்டேங்குது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணோன்னா வெயிட் ஏறாமையாவது இருக்கும் அப்படின்னு தான் இப்போ தோணுது. வெயிட்டை குறைக்கிறத விட இப்போ வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு மேலே பிக் ஹெடேக்காக இருக்குது.
இங்கே பாருங்க ஃபால்ஸ், வி ஆர் நியரிங் டு த ஃபால்ஸ். பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ யா, ஒரு குட்டி ஃபால்ஸ் தான், பட் இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். இந்த வியூ அழகாக இருக்கு பாருங்க. இட்ஸ் ரியலி நைஸ். நான் கிட்டக்க காட்டுறேன் பாருங்க. இட்ஸ் ரியலி வர்த் இட் ஆக்சுவலாக. பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. யூனோ இட்ஸ் ரியலி குட். ஓ வாவ், நைஸ் இல்லை? ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் காய்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். நான் போய் வாட்டரை டச் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் ரொம்ப ஸ்டீப்பியாக இருக்குமான்னு தெரியல எனக்கு. பாருங்களேன் எப்படி இறங்குது பாருங்கள். படி இருக்குது, பட் யா இங்கே பாருங்கள் படி இருக்குது. மெதுவாக தான் ஐ ஹேவ் டு வாக். யா ஸ்லோவாக தான் இறங்க முடியும். வழுக்குமான்னு பயமாக இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், வாட்டர் அழகாக இருக்குது. ஐ வாண்ட் டு கோ அண்ட் டச் த வாட்டர். மெதுவாக இறங்குவோமா? நான் வாட்டர் ஒரே மழை மாதிரி தண்ணியாக இருக்குது. ஸோ இறங்க கொஞ்சம் பார்த்து கேட்டு தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். யா ஸோ கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்கும் போல். ஸோ ஓகே, நீ எப்படி போகிறதுன்னு பார்க்குறேன் நான். வெரி ப்ரிட்டி. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். ஒரு யாரோ ஒருத்தவங்க நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நைஸ் பாருங்க. நிறையா பேர் இறங்கி போகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு தோணுது. எப்படி போகலாம்? நான் பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குன்னு வாட்டரியாகவும் இருக்கா. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது இறங்குறதுக்கு. கொஞ்சம் ஹெல்ப் தேவை. ஐ நீட் ரமணிஸ் ஹெல்ப். ஏன்னா என்னால் இதை ஹோல்டும் பண்ணிவிட்டு எடுக்க முடியல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நான் வைக்க போகிறேன். கொஞ்சம் ரமணி கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் மெதுவாக நட ரமணி. ஏன்னா நானும் இதை ஹோல்டு வேறு பண்ணிகிட்ருக்கேன்ல. கொஞ்சம் மெதுவாக நட, ஓகேவா? யா ஆசம். ஸோ இப்போ வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபால்ஸ்க்கு வரோம். ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபால்ஸ். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் வா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸ். எனக்கு போய் வாட்டரை டச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ நான் வந்து வாட்டரை டச் பண்ணிவிட்டு ரமணியை வந்து வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வாட்டரை டச் பண்ண போகிறேன். நிறையா பேர் இருக்காங்க இங்கே பாருங்கள். நிறையா பேர் இங்கே இருந்துருக்காங்க. பட் நான் எல்லோரையும் கவர் பண்ண முடியாதுன்னா சில பேர் லைக் பண்ணுவாங்க, சில பேர் இது கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்டக்கு போனால் இன்னும் அழகாக இருக்குங்க இது ஆக்சுவலாக. பாருங்கள் இந்த வியூ பாருங்கள், லவ்லி ஃபால்ஸ். நான் கிட்டக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் பியூட்டியை பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு டச் த வாட்டர். ஐம் கோயிங் டு ஆஸ்க் ரமணி டு ஹோல்ட் இட் அண்ட் தென் ஐம் கோயிங் டு டச் த வாட்டர். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு போய்க்கலாம். கொஞ்சம் இருங்க. யா ஐம் கோயிங் டு கிவ் இட் டு ரமணி. நான் இப்போ வாட்டர் டச் பண்ண போகிறேன். பார்க்குறீங்களா? யா ரமணி, கேன் யூ ஹோல்ட் திஸ்? Guys,
நான் ஃபால்ஸ் கிட்ட தான் இப்போ நிற்கிறேன். ரமணி கொஞ்சம் தூக்கி மேலே பிடிச்சி எல்லாத்தையும் கவர் பண்ணுது. நான் தெரியுறேனா ரமணி? ஸோ இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் நிற்கிறேன் பாருங்க. அப்போ அந்த ஃபால்ஸை டச் பண்ண போகிறேன். going to touch the water. Very nice. ரமணி எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடு. நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ். நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல் க்ளோஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாண்டு. வெரி நைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாண்டு. அப்படி அழகாக கொட்டுது தண்ணி. இதே குளிருது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். நல்லா கோல்டு, ஜாக்கெட் இல்லைனா கஷ்டம்தான். இன்னொரு வாட்டி வாட்டர் டச் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ரமணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண என்ன. ரமணி ஐ வாண்ட் டச் த வாட்டர் ஒன் மோர் டைம். ஓகேவா? நீ எடுக்கிறியா? ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். நான் கடைசியாக பார்க்குற வாட்டர் ஃபால்ஸ் இதுதான். என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன்னு நம்புகிறேன். தென் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.